ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 19, ஓவி 183. மரா மரா என்று தலைகீழாக சொல்லும் போது நாக்கிலே ராமர் என்றே தோன்றும். ராமரின் அவதார குணம் அவர் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டது. விளக்கம்: மரா என்ற சொல் ராம் என்ற 2 எழுத்துக்களை தலைகீழாக உச்சரிப்பதன் மூலம் உருவாகிறது. நாரதரினுடைய ஆலோசனையின் பேரிலே வால்ய கோளையா மாரா மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க தொடங்கியவுடன் அவரது நாக்கிலே ராமா தோன்றினார். ராமர் பிறப்பதற்கு முன்பே வால்மீகி மகரிஷி பிரம்ம தேவரினுடைய அருளால் தோன்றினார். அவர் பேச்சுவார்த்தை பெற்று முழுமையான ராமச்சரித்திர ராமாயணத்தை இயற்றினார். வதம் மாராவினுடைய முனிவராக ஆனார். ராமநாமத்தின் கர்ஜனை எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் விஷ்ணுவினுடைய சுதர்சன் சுற்றி திரிந்து தடைகளை நீக்குகின்றார். சாயிபாபா எங்கும் எந்த நேரத்திலும் எளிதாக பிரசங்கம் செய்கின்றார். ஒரு சிறந்த பக்தர் இருந்தார். அவர் எப்போதும் மற்றவர்களை விமர்சிப்பது அவரது குறைகளிலே ஒன்று. மற்றவர்களின் நற்குணங்களை விவரிக்காமல் அவர்களினுடைய குறைகளையே விமர்சிப்பார். சிலர் தங்கள் மலத்தை துணியால் கழுவுவார்கள், சிலர் சோப்பு போன்றவற்றால் கழுவுவார்கள், சிலர் சுத்தமான தண்ணீரிலே மட்டுமே கழுவுவார்கள். ஆனால் விமர்சகர் மற்றவர்களினுடைய அழுக்கை தனது நாக்கால் கழுவுவார். படிப்படியாக விமர்சிப்பதன் மூலம் அவர்களின் குறைகளை அவர்களுக்கு உணர்த்துவதும் எதிர்கால துன்பங்களில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதும் அவரது நல் ஒழுக்கமாகும். ஷீரடியிலே அந்த பக்தரின் இந்த இயல்பை சாயி அறிந்திருந்தார். ஒரு முறை பாபா அந்த பெண்மணியிடம் சென்று பக்தரை பற்றி கேட்டபோது மற்ற பக்தர்கள் அவர் மலம் கழிக்க சென்றதாக கூறினர். பாபா அந்த பெண்மணியிடம் திரும்பி வந்ததும் ஆற்றங்கரையிலே மனித மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை காட்டி, பாருங்கள், அந்த பன்றியினுடைய நாக்கு மனித மலத்திலே இனிமையாக இருக்கிறது என்றார். இந்த மனித உடல் பல புண்ணிய செயல்களின் விளைவாக பெறப்படுகிறது. ஆனால் ஷீரடியிலே ஒரு சுயநலவாதிக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? மற்றவர்களை எப்பொழுதும் விமர்சிக்கும் பக்தரை மலம் உண்ணும் பன்றியோடு பாபா ஒப்பிட்டு அவருக்கு பொருத்தமான அறிவுரைகளை வழங்கினார். என் இறைவன் இருந்தாலும் அவர் எனக்கு உணவும் உடையும் தருவார். இந்த கூற்று உணவு மற்றும் உடைக்கு மட்டுமே. ஆனால் தர்ம விஷயத்திலே நீ என்ன செய்தாலும் அறுவடை செய்வாய் என்பது உண்மை. பாபா கூறுகின்றார், என் பெயரை நினைவிலே கொள் என தங்குமிடத்திற்கு வா. ஒரு பக்தரினுடைய தவறுகளையும் முறையற்ற நடத்தையையும் பாபா அறிந்தவுடன் அவருக்கு ஒரு கனவு காட்சியை கொடுப்பதன் மூலமோ அல்லது ஒருவருக்கு ஒரு செய்தியை அனுப்புவதன் மூலமோ அவருக்கு காண்பிப்பார். அப்போது அவர் கேட்க மாட்டார், ஆனால் அவரை தண்டிப்பார். குறிப்பு: வெள்ளத்தின் இனிமை, கடலலைகள் மற்றும் பிரகாசமான கண்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் மட்டுமே ஒரு அப்பாவி பக்தன் சாயி இல்லாமல் வாழ முடியுமா? ஓம் ஸ்ரீ சாய்ராம்.
ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।